தொடங்குறீங்க. நேற்று தேர்தல் அறிக்கை, உடனுக்குடனான செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? இல்ல, ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாதான் அது உடனடியான செயல்பாடுகள் நீங்க பார்க்க முடியும். நாங்க தொடர்ந்து தலைவர் தலைமையில தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறவங்க, மக்களை தினமும் சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முதலமைச்சர் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. மக்களை சந்திக்கிறதுக்கு என்னைக்கும் நாங்க பயந்ததே கிடையாது. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இதே காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்து அண்ணாவுடைய வீடு வந்து அவருடைய சிலைக்கு மரியாதை செஞ்சுட்டு வணங்கி நான் எங்களுடைய மக்கள் சந்திப்பு ஆரம்பிச்சேன். இப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அதை துவங்க இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கு. உன்னுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியான முகத்தையும் பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஏப்ரல் 23 வாக்குச்சாவடிக்கு போய் தங்கை சகோதரி நித்யா சுகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்க போறீங்க. கன்ஃபார்மா? உறுதியா செய்வீங்களா? என்னுடைய முதல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க சுத்த போற முதல் பிரச்சாரம் உங்களை சந்திச்சு உங்களை பார்த்துட்டு காஞ்சிபுரம் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நாளைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்க ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் திரு மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய தலைவர் அதான் தொடர்ந்து சொல்றாரு. வர்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்தியை பாஜக சக்தியை நுழைய விடக்கூடாது. உங்களோட வரவேற்பை பார்க்கும்போது, உங்களோட எழுச்சியை பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கான முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க. கரெக்டா? உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா உயர்த்தப்படும். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்துவோன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம் 1000 ரூபாங்கிறத கல்வி உதவி தொகையை மாசம் 1500 ரூபா உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல இப்போ 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்த மாதிரி 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுப்போம்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்த விட மிகவே முக்கியமான ஒரு திட்டத்தை தலைவர் அறிவிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அதுதான் இல்லத்தரசி திட்டம். நம்முடைய வீடுகளில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர் இப்படி எந்த பொருளா வேணாலும் 8000 ரூபாய்க்கு ஆட்சி அமைஞ்சோன்னு இந்த அரசு கூப்பன் கொடுத்துரும். இதுல எதை வேணா நீங்க போய் செலக்ட் பண்ணி உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ல நீங்க வாங்கிக்கலாம். இப்படி இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னா நம்முடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி இந்த தேர்தல் தமிழ்நாடா டெல்லியான்னு பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் மோடியா நம்முடைய தலைவரா, மோடியா இல்ல தமிழ்நாடான்னு கேட்கக்கூடிய தேர்தல். அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கேன். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்ச அந்த தைரியத்துல உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும், நம்முடைய தலைவர் முதலமைச்சரா உட்காரணும். அதை செஞ்சு காட்டுவீங்களா? ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது திட்டங்களை கொடுக்கறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள் தர்றது இல்ல, நிதி ஒதுக்குறது இல்ல, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லணும், தமிழ்நாட்டுல ஒன்றிய பாஜகவுக்கு இடம் கிடையாது. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.
இன்னைக்கு பிஜேபியோட ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல டீம்கள் இறங்குது. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கறத வர 23ஆம் தேதி நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். செய்வோமா?